அனைவருக்கும் வணக்கம். நான் பாலூர் தேவா. இன்று ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு எங்கள் ஊரில். அந்த நிகழ்வின் மத்தியில் நமது தமிழ்நாட்டு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் ஒரு முக்கியமான திட்டத்தின் வெற்றியை கண்டு வியந்து போனேன். எங்கள் ஊர் பாலூர் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் என்று ஒரு சிற்றூர் இருக்கிறது. அங்கு பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதி. அதை சார்ந்த இடத்தில் என்னுடைய தோட்டத்திற்காக நான் சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று மிகப்பெரிய வெடிச்சத்தம் போன்ற ஒரு சத்தம் சரியாக 1:55 மணிக்கு. அதிர்ச்சியோடு அந்த இடம் நோக்கி நானும் எனது ஓட்டுநர் நண்பர் அவர்களுமாக விரைந்து சென்றோம். மதிய வேளை, அனைவரும் மதிய உணவு உண்டு ஓய்வெடுக்கிற நேரம். மிகப்பெரிய தென்னை மரம் ஒன்று முறிந்து விழுந்து ஒரு வீடு மற்றும் அதன் அருகில் இருந்த மின்கம்பங்கள் மீது விழுந்து மிகப்பெரிய விபத்து. ஒரு பெரியவர் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். முதல் அழைப்பு சரியாக 2 மணிக்கு அழைத்தேன். என்னிடத்திலே ஊர் மற்றும் மாவட்டம் குறித்து கேட்டார்கள். அடுத்த இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. அடுத்த இணைப்பு 2:04க்கு வெட்டுமணி அரசு மருத்துவமனையிலிருந்து என்னை அழைத்தார்கள். 2:07க்கு இரண்டாவது அழைப்பு வந்து கொண்டிருந்தது. மீண்டும் வழியை உறுதி செய்தார்கள். 2:13க்கு மூன்றாவது அழைப்பு தொடர்ந்து 2:17க்கு ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை வந்தடைந்தது. இத்தனை விரைவாக அந்த வாகனம் எங்களை வந்து அடைந்தது. 2:20க்கு விபத்தில் காயமடைந்த மனிதரை எடுத்துவிட்டு ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றது. இதற்கிடையில் மரம் விழுந்த வேகத்தில் மின்கம்பம் உடைந்து இணைப்பு அறுந்து தொங்கியது. 2:05க்கு மின்சாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டேன். 2:09க்கு மின் துண்டிக்கப்பட்டது. அத்தனை விரைவாக இத்தனை பெரிய காரியங்களை செய்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும், இத்தனை பெரிய திட்டத்தை சிறப்புற செய்து நிலைநாட்டிய நமது தானை தலைவரின் மகன், நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நம்மை காக்கும் 48 என்ற அந்த திட்டத்தின் வெற்றியையும் கண்டு நானும் கிராம மக்களும் நெகிழ்ந்து போனோம். சரியாக 2:40 மணிக்குள் நான் வீடு வந்து உணவு அருந்தினேன். இப்பொழுது அந்த பெரியவர் சுகமாக இருப்பார் என்று நம்புகிறேன். நான் இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை. என்னுடைய வேண்டுகோளெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பயப்படாமல் எங்கே விபத்து நடந்தாலும் உடனடியாக 108ஐ தொடர்பு கொள்ளுங்கள். மிகச் சரியான ஒத்துழைப்பு. எந்த ஒரு தேவையற்ற கேள்விகளும் இல்லை. இடம், ஊர், அவ்வளவுதான். நமது பெயரை கூட கேட்கவில்லை. அத்தனை விரைவாக வந்து இந்த செயலையாற்றிய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி. அதை போன்று நீங்களும் தொடர்பு கொண்டு உயிர்களை காக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இதோடு சேர்ந்து இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இத்தனை பெரிய ஒரு அறிவாற்றல் மிக்க தலைவரை தமிழ்நாடு பெற்றதற்காக நாம் மகிழ்வோம். ஒன்றாக அவரோடு துணை நின்று வெல்வோம்.
இந்த முறை மீண்டும் திராவிட மாடல் 2.0வை வெற்றியடைய செய்வோம். வெல்வோம் வெல்வோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். தலைவர் கலைஞரின், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவோம். இன்று நிகழ்ந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க தமிழ்நாடு.